ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகையுடைய சிறப்பம்சங்கள், அது எந்த டைமில் வருது, என்ன தேதியில் வருது, எப்படி விரத முறை இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆடி கிருத்திகையுடைய ஸ்பெஷல், அதாவது மற்ற கிருத்திகைக்கெலாம் இல்லாத ஒரு சிறப்பம்சம் வந்து ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் தான் இருக்குங்க. இது எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா 29/7/2024 திங்கட்கிழமை காலையில் 10:42க்கு பரணி நட்சத்திரம் முடியுது. இந்த பரணி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. இது ஆரம்பித்து 30/7/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10:10 மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கு மேலே கார்த்திகை முடிஞ்சு ரோஹிணி ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. நீங்கள் விரதம் இருக்கிறது வந்து திங்கட்கிழமை காலையில் 10:42க்கு மேலே, அதாவது நீங்கள் காலையிலே முதல்ல பரணி நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அன்னைக்கே நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் விரதமாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள், அதே மாதிரி கடன் பிரச்சனை, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்கள், இந்த மூணுக்குமே வந்து முருகனை வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை இருக்கு இல்லையா, இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பொதுவாகவே அதாவது இன்றைக்கி ஒரு நாள் முருகனை பற்றி பேசினா அது பத்தாது, ஒரு நாள் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் நான் வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல முடியும். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி. இந்த கடக ராசிக்கு யார் அதிபதி அப்படின்னா சந்திரன் அதிபதிங்க. அதே மாதிரி சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரம், அதாவது சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி தான் கிருத்திகைங்கிறது வருது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த சூரிய பகவான், அதாவது ஒவ்வொரு 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை அப்படின்னு அந்த நட்சத்திரம் வந்து பகவான் யார் அப்படின்னா சூரிய பகவான். அப்போது இந்த ஆடி மாதம் வரக்கூடியது, அதாவது கடக ராசியில், அதாவது சந்திரனுடைய வீடான கடக ராசியில் சூரியனும், சூரியனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரனும் வந்து போவாங்க. அதனால ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அது இல்லாமல் சூரியனுக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சந்திரன் வந்து போவார். அப்போ வந்து என்னன்னா, ஒருத்தவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடம்ங்கிறது தொழில், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அதாவது முக்கியமாக கார்த்திகை வருது இல்லையா, கிருத்திகை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. கார்த்திகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் வந்து ஆடி மாதம், அதே மாதிரி ஐப்பசி மாதம் வரக்கூடியது. ஐப்பசி மாதத்தில் வந்து கார்த்திகை தீபம் எல்லா வீட்லேயுமே விளக்கப்படும். அதே மாதிரி தை மாதம் வரக்கூடியதும், அதாவது தை அப்படிங்கிறது வந்து தை கிருத்திகைங்கிறதும் ரொம்ப ஸ்பெஷலானது தான். ஏன் இந்த 3 மாதங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த அதாவது சூரியனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருப்பாங்க. அதாவது ஆடி மாதம் சூரியனுக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும், ஐப்பசி மாதம் சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும், தை மாதம் சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் இருப்பாங்க. ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில், அதாவது 4, 10, 7 சமசப்தத்தில் இருக்கிறது 7, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து தக்ஷிணாயத்தில் ஆடி மாதத்தில் வரக்கூடியதில் தக்ஷிணாயத்தில் வரக்கூடிய முதல் கார்த்திகை, அதாவது முதல் கிருத்திகைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது ரொம்ப ஸ்பெஷலு. தக்ஷிணாயத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல், அவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, சக்தி வேல் அப்படின்னு பேர். இந்த வேல், முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் வந்து யார் கொடுத்தது அப்படின்னா, அதாவது சக்தி வடிவான அன்னை பார்வதி. இந்த பார்வதி அப்படிங்கிறது சந்திரனுக்கு, அதாவது சந்திரனுடைய கிரகங்களில் வந்து சந்திரனுடைய அதிதேவதையே வந்து அன்னை பார்வதி தான். சந்திரனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா சக்தியின் ரூபமான அன்னை பார்வதியை வழிபாடு பண்ணுறது மூலிமா நீங்குங்க. இந்த சந்திரனுக்கு அதாவது இந்த பார்வதி சொன்னேன் இல்லையா, பார்வதி தான் இந்த வேலை கொடுக்குறாங்கன்னு. அதனால இந்த சக்தி மாதம்னு கூட சொல்லலாம். அதனால தான் ஆடி மாதமே என்னது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. அதாவது ஜாதகத்தில், அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்படின்னா சிவனையும், சந்திரன் அப்படின்னா அன்னை பார்வதியும் குறிக்கக்கூடியது. அதனால தான் சூரியன், அதாவது சூரியன்
இருக்கு. கடக ராசியில பிரவேசிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, சக்தியோடைய வடிவமா இருக்கனால, ஆடி மாதம் முழுவதுமே அன்னை பார்வதி தேவியும், அதாவது அம்பாளுக்கு தான் உகந்த மாதமாக கருதப்படுகிறது. மாரியம்மனிலிருந்து எல்லா பெண் தேவதையுமே வந்து அன்னைக்கு அந்த மாதம் ஃபுல்லுமே என்னது வழிபாடு பண்ணுவாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது வந்து முருகனுக்கு வழிபாடு பண்ணுறது மூலிமா 2 விஷயம். ஒண்ணு முருகனையும் வழிபாடு பண்ணுறீங்க. இன்னொன்னு அந்த வேலையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது, பார்வதியுடைய அன்னை பார்வதி தேவியோடைய முழு கருணையுமே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கும். நீங்க வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, 29/7/2024 திங்கட்கிழமை 10:40க்கு மேல பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காலையில அடுத்த நாள் காலையில உங்களுக்கு 10 மணி வரைக்கும் வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க விரதம் இருந்து கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு பண்றது. கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில இருந்தே நீங்க வழிபாடு பண்ணலாம். வீட்டில் முருகனுடைய ஃபோட்டோ வச்சுட்டு செவ்வரளி பூ மாலை போட்டு அதுக்கு வந்து நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனுடைய நாமாவளி, அஷ்டோத்திரம், அதே மாதிரி கந்தகுரு கவசம், இது மாதிரி உங்களுக்கு முருகனுடைய மூல மந்திரங்கள், முருகனுடைய காயத்ரி மந்திரங்கள், இது உங்களால் என்ன விஷயங்கள்லாம் முடியுமோ அத்தனை விஷயங்களும் செய்யுங்க. முருகனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இந்த விஷயங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை எனக்கு நிறைவேற்றி கொடு பகவானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா, முருகனுக்கு மற்ற தெய்வங்களை விட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவருடைய வாகனம் என்ன அப்படின்னா மயில் வாகனம். கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட இடத்துக்கு அவர் வந்து நிற்பார். அதுதான், அதாவது வந்து சித்தர்கள் எல்லாமே முருகனை தான் ஃபர்ஸ்ட் வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முருகன் கூப்பிட்டா உடனே வந்து கேட்பாரு, சீக்கிரமா வருவாரு. மற்ற தெய்வங்களை காட்டிலும் சீக்கிரமா வரக்கூடியவர் வந்து நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வரக்கூடிய தெய்வம் வந்து முருகன் தான். அதனால தான் முருகன்னு எல்லாருமே வழிபாடு பண்றோம். முக்கியமா தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முருகன் தான். அதனால நம்ம எல்லாருமே முருகனை வழிபாடு பண்ணணும். அவருக்கு நெய்வேத்தியமா வந்து தேனும் தினை மாவும் தான் அவர் ரொம்ப இஷ்டம். அதை மட்டும் நீங்க வச்சு, அதாவது அதை மாவிளக்காவும் தினை மாவுல வந்து மாவிளக்காவும் போடலாம். அப்படி இல்லைன்னா தினையை மாவா அரைச்சு அதுல தேன் கலந்து அவருக்கு வந்து நீங்க வந்து பொங்கல் மற்ற உங்களோட விருப்பப்படி எல்லாமே செய்யுங்க. அதோட சேர்த்து தினை அரிசி வாங்கி அதுல வந்து இடிச்சு கொஞ்சம் தேன் கலந்து வெல்லம் கலந்து அதை அவருக்கு நெய்வேத்தியமா படைச்சிங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து அவர் என்னன்னு கேட்பாரு. அதுதான் முருகனுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது அதாவது முக்கியமான பிரார்த்தனை, எனக்கு நல்ல தொழில் வளர்ச்சி ஆகணும், இல்லை எனக்கு சொந்தமா வீடு கட்டணும், இல்லை எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, தீராத நோய் இருக்கு, அதை தீர்த்து வை பகவானே, இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையை எடுத்து அதை வந்து நிறைவேற்றி கொடு பகவானே அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டி இந்த ஆடி மாசம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை அன்று, அதாவது ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபாடு பண்றது மூலியமா உங்களுக்கு நன்மை, சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். அடுத்த 4வது, அதாவது ஐப்பசி மாசம் வரக்கூடிய, அதாவது இந்த 4 மாசம் கழிச்சு மறுபடியும் கார்த்திகை தீபம் வரும் இல்லையா, அந்த 4 மாசத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வரும். இது வந்து நிறைய அனுபவமான பரிகாரங்கள் தான். இந்த விஷயங்களை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.